ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி டீப்பாக பார்த்துட்ருக்கோம். இந்த சேனலை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நான் நியூஸ் பேஸ்டாக எந்த ஒரு ட்ரேடுமே எக்ஸிக்யூட் பண்ணுறதில்ல. ஒரு நியூஸ் மூலமாக மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை. அதனால் நான் எந்த ஒரு நியூஸுமே பார்க்குறதில்ல, குளோபல் மார்க்கெட்டுமே பார்க்குறதில்ல. கண்ணுக்கு முன்னாடி என்ன கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகுது, பிரிண்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் லைவில் பிரிண்ட் ஆகிற கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் வச்சுட்டு தான் இன்ட்ராடேயில் ஆப்ஷன் பையிங் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஆர்பிஐ பாலிசி அப்படின்றது வந்திருக்கும். மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் யார் என்ன வேணால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பட் கரண்ட்டாக மார்க்கெட் ரன் ஆகும் பொழுது நாம் என்ன டிசிஷன் எடுத்தோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நான் இன்றைக்கி என்ன டிசிஷன் எடுத்தேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போது நேத்திக்கான வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, சென்செக்ஸில் இந்த பாயிண்டெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில செல்லிங் கேண்டில் அல்லது பையிங் கேண்டில் நாம் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் பார்க்குற எல்லா செல்லிங் கேண்டலும் எல்லா பையிங் கேண்டலும் மார்க் பண்ணுறது கிடையாது. அதில் ஒரு சில விஷயங்களை வச்சு அதில் நம்ம ஃபில்டர் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, நான் மார்னிங் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அதாவது ஒரு 9:35 அந்த டைமில் என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் சார்ட்டு, அடுத்தது நிஃப்டியோட சார்ட்டுமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, இது நான் ஷேர் பண்ணது 9:35. இந்த டைமை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நாம் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட்டுக்கு போயிடலாம். ஸ்பாட் சார்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஓகே, இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, இதோட ஹைலோலாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, எதனால் இந்த ஹைலோ ஒரு சில நாள் ஒர்க் ஆகுது, ஒரு சில நாள் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதே போல் நான் நேத்திக்கியோட வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, மார்க்கெட் இந்த பாயிண்ட், அதாவது 80,983 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் கரண்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடே வந்துக்கிட்டு இருந்தது. நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது ரிவர்சல் ட்ரேடு வந்தது அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 81,260 அப்படிங்கிற அந்த பாயிண்ட்லேயே ரிவர்சல் ஆகி மார்க்கெட் அப்சைடு மூமெண்டம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது நான் இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணனா அப்படின்னா இந்த ட்ரேடை நான் எக்ஸிக்யூட் பண்ணலை. எதனால் அப்படின்னா மார்க்கெட் இங்கேயே சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 4-5 கேண்டல், அதாவது ஒரு 15 மினிட்ஸுக்கு மேலே மார்க்கெட் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு 9:28க்கே நான் ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டேன். அதாவது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய டார்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது நாம் அதை ஆப்ஷன் சார்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா கிளியராக உங்களுக்கு புரியும். இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா 81,400 கால் ஆப்ஷன் சார்ட்டை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் 9:24, இந்த கேண்டில் க்ளோசிங்கில் 9:27 இருக்கும். நான் இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, அதாவது 450 ரூபாயில் என்னோட ஆர்டரை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட டார்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிக் டார்கெட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது நாம் ரிவர்சல் ட்ரேட் செட்டப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 25% ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், 50% டார்கெட் வைக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி ட்ரேட் செட்டப்பில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிக் டார்கெட் மீன்ஸ் இப்போ நாம் என்ட்ரி எடுக்கிறது 450 அப்படின்னா நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 900 rupees. ஓகே,
இப்போது நாம் 450 வந்துட்டு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒன்று வேணும் இல்லையா? அது எவ்வளோ அப்படின்னா 337 ரூபா 50 பைசா. அதாவது நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து 112 ரூபா 50 பைசா அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸாக வந்துட்டு இருக்குது. ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு டே லோ எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 364 ரூபா வந்துட்டு டே லோ வந்துட்டு போயிருக்கு. ஓகே, அடுத்தது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 10-16 அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் வந்துட்டு எக்ஸிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, நான் என்னோட எக்ஸிட் ப்ரைஸை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 480 ரூபாயில் வந்துட்டு நான் எக்ஸிட் ஆனேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஹியூஜாக போயிருக்கும். அதாவது நம்மளோட டார்கெட்டுக்கும் மேலேயே போயிருக்கும். இங்கே இன்னொரு விஷயத்தை வந்துட்டு நோட் பண்ணணும். 11:15க்கு நம்ம இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்துட்டு ரீச் ஆகிடுச்சு. ஓகே, ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எதனால் இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆனேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். இந்த ட்ரேடு எப்படி போகும் அப்படின்னா, அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக மூமெண்டம் ஆயிரும். இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ கேண்டில்ஸ் வந்துட்டு இங்கே சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இம்மிடியேட்டாக இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் இம்மிடியேட்டாகவே வந்துட்டு மூவ் ஆகிடும். ஆனால் இன்றைக்கி பார்க்கும்பொழுது நமக்கு இங்கே சஸ்டெயின் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 o'clock போல தான் ஆர்பிஐ பாலிசி இன்றைக்கி இருந்திருக்கு அப்படிங்கிறதே எனக்கு தெரியும். பட் எனிவே நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த நியூஸுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதில்ல. என்னோடய ஸ்டாப் லாஸ் இருக்குது, என்னோடய டார்கெட் இருக்குது. நான் வந்துட்டு ப்ராக்கெட் ஆர்டர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுதே இவ்வளோ தான் ஸ்டாப் லாஸ், இவ்வளோ தான் டார்கெட் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அப்போது எனக்கு எந்த நியூஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்தாலும் என்னோட ட்ரேடுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு போச்சு அப்படின்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் தான் வந்துட்டு ட்ரிகர் ஆகும். ஓகே, அதுக்கு மேலே வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் நமக்கு வரப்போகிறது இல்லை. நாம் ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணன உடனே ஸ்டாப் லாஸில் ஏதாவது வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் கண்டிப்பாக வந்துட்டு சஸ்டெயினும் பண்ண முடியாது, சர்வைவும் பண்ண முடியாது. இதை நல்லா வந்துட்டு உங்களோட மைண்டில் வந்துட்டு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு இருக்குது. அதாவது 81,911 அப்படின்னு. இங்கே ஏதாவது வந்துட்டு ரிவர்சல் ஆகுதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பே கொடுக்காம அகெயின் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு அப்சைடு வந்துட்டு மூவ் ஆகிடுச்சு. ஓகே, அப்போது ஃபைனலாக இந்த வாரம் ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் வந்துட்டு முடிஞ்சிருக்கு. பட் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளாக வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் எண்ட் ஆஃப் த மந்த் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே கைஸ், இப்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்பொழுது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 1:50 ஆகுது டைமு. ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகட்டும், நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி ட்ரேடான எல்லா லைன்ஸுமே வந்துட்டு நாம் டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். மண்டே நாம் வந்துட்டு சென்செக்ஸில் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஆனால் நிஃப்டியோட சார்ட்டும் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டியில் வந்துட்டு ட்ரேட் வந்தது அப்படின்னா அதே டைமில் சென்செக்ஸில் போய் பார்த்துட்டு நாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணி சென்செக்ஸில் அப்படியே வந்துட்டு நாம் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சென்செக்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இன்றைக்கி ஏதாவது பையிங் கேண்டில் அல்லது செல்லிங் கேண்டில் தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் செல்லிங் கேண்டில் வந்துட்டு தெரிகிறதுனால அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில், அதாவது டாப்பில் விக் அதிகமாக இருக்குது, பாட்டமில் விக் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இதை தான் நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாலிடான செல்லிங் கேண்டில் அப்படின்னு சொல்கிறேன். இதை எப்படி நான் வந்துட்டு ஒரு சாலிடான செல்லிங் கேண்டில் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரெட் கலர் கேண்டலில் டாப் சைடு விக் அதிகமாக இருக்கணும், பாட்டமில் கம்மியாக இருக்கணும். ஸோ அதை தான் வந்துட்டு நான் சாலிடான செல்லிங் கேண்டில் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, அதே போல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பையிங் கேண்டில் ஏதாவது தெரியுதா அப்படின்னா இங்கே இவ்வளோ பெரிய கேண்டில் வந்துட்டு பையிங் கேண்டலாக இருக்குது இல்லையா? ஸோ இதோட பாட்டமில் வந்துட்டு செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. 36.34 அப்படின்னு இருக்குது. அதே போல் டாப்பில் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 41.95 வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இது வந்துட்டு ஒரு இவ்வளோ பெரிய கேண்டலாக இருந்தாலுமே இது வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில் கிடையாது. ஓகே, அடுத்தது இந்த கேண்டில் வந்துட்டு பார்க்குறோம் 10.45 கேண்டில். இதையும் அதே போல் மெஷர்மெண்ட் பண்ணி தான் வந்துட்டு மார்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா பார்த்த உடனே அது பையிங் கேண்டில் அல்லது செல்லிங் கேண்டில் அப்படின்னு நமக்கு தெரியல. ஓகே,
ஓகே, இது ஒரு பையிங் கேண்டில். அதனால் வந்துட்டு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில். ஸோ அதனால் இதையும் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டிலாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, தென் லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ வந்துட்டு நம்ம பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பையிங் பாயிண்ட் இருக்குது, 2 செல்லிங் பாயிண்ட் வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போ அப்படியே வந்துட்டு நிஃப்டி சார்ட்லேயும் நாம் மார்க் பண்ணிக்கணும். நான் இப்போ நிஃப்டி சார்ட் மறுபடியும் எடுத்திருக்கேன். இதே போல் இங்கே நிஃப்டியை வந்துட்டு பார்க்கும்பொழுதே இந்த கேண்டில் மறுபடியும் வந்துட்டு நிஃப்டிலையும் வந்துட்டு சந்தேகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை மார்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாம் அந்த கேண்டில் வந்துட்டு வேலிடான கேண்டிலா இல்லை வேலிட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்துட்டு ஒரு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பையிங் கேண்டில். ஓகே, நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்துட்டு கிளியராக வந்துட்டு புரியும். அடுத்தது நிஃப்டியில் இந்த கேண்டலுமே வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டில் வந்துட்டு நிஃப்டியில் ஒரு பையிங் கேண்டில். ஓகே ஓகே இப்போ பையிங் கேண்டில் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது வந்துட்டு செல்லிங் கேண்டில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். சென்செக்ஸ் போலவே நிஃப்டிலேயே வந்துட்டு 2 செல்லிங் கேண்டில் வந்துட்டு இருக்குது. ஓகே, லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ நம்ம பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு இந்த மார்க் பண்ணும் பொழுதே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது எதற்காக நிஃப்டி சார்ட்டும் சென்செக்ஸ் சார்ட்டும் சேர்ந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், நமக்கு இந்த கேண்டில் வந்துட்டு சென்செக்ஸில் ஒரு பையிங் கேண்டலாக காமிச்சிருக்காது. ஆனால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பையிங் கேண்டல். ஓகே, ஸோ அதுக்காக தான் 2 சார்ட்டும் கம்பைன் பண்ணி ஒரே டைமில் வந்துட்டு வியூ பண்ணோம் அப்படின்னா நாம் ட்ரேட் டிசிஷனை எடுக்கிறதுக்கு இன்னமுமே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஓகே கைஸ், இப்போது புதுசாக இந்த வீடியோஸ் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நான் எப்படி வந்துட்டு 30 மினிட்ஸில் மார்க் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்சமாக உங்களுக்கு வந்துட்டு ஐடியா வரும். நீங்கள் இதை ஒரு 3 மாதம் அப்படி வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுட்டு என்னென்னைக்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரே மாதிரியான ட்ரேட் செட்டப் தான் வந்துட்டு அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட லைவ் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.